அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழன் மைதீன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மீது தயாரிப்பாளரும் நடிகருமான பாலாஜி அவர்கள் மிகுந்த ஒரு மரியாதையை வைத்திருந்தார்கள். பாலாஜி அவர்கள் நடிகர் திலகத்தினுடைய முதல் ரசிகராகவே தன்னை மாற்றிக்கொண்டார்கள். அதாவது பாலாஜி அவர்கள் முதலாக இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெமினி ஸ்டுடியோவில் போய் வேலைக்கு சேர்றாங்க. அப்படி ஜெமினி ஸ்டுடியோவில் வேலைக்கு சேர்ந்த உடனே ஜெமினியின் ஸ்டுடியோ எடுக்கக்கூடிய படம் ஔவையார். அந்த படத்தில் ஜெமினி கணேசன், கேபி சுந்தரம்மாள் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. அப்போ முருகனாக நடிக்கிறதுக்கு ஒரு பையன் தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெமினியே சொல்கிறாரு, நம்ம இந்த பாலாஜியை நடிக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஓகே அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வருது. பாலாஜியை நடிக்க சொல்கிறாங்க. பாலாஜி நடிக்கிறாரு. பாலாஜியினுடைய அந்த நடிப்பு ஆசைக்கு முதலாக தீனி போட்ட படம் ஔவையார். அதை நிறைவேற்றி வைத்தவர் நடிகர் ஜெமினி கணேசன். இப்போ ஔவையாருங்கிற படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படம் கேபி சுந்தரம்மாள், ஜெமினி கணேசன். இப்போ இங்கே அந்த இடத்துல சுந்தரம்மாளை பற்றி ஒரு சின்னதாக நான் சொல்லிடுறேன். சுந்தரம்மாள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் பாடிக்கிட்டு அந்த பாட்டை கேட்டவங்க ஏதாவது காசு கொடுப்பாங்க இல்லையா, அதை வச்சு தான் தன்னுடைய வறுமையை போக்குகின்ற விதமாக பாடக்கூடிய ஒரு பாடகியாக ட்ரெயினில் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு டிக்கெட் பரிசோதகர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய டைம் அவர் பார்க்குறாரு, இந்த பொண்ணு நல்லா பாடுது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு நாள் அவரால் தாங்க முடியல, ஏம்மா நல்லா பாடுறிய, உன்னுடைய திறமை எங்கேயோ போடுவேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடக கம்பெனியில் போய் கேபி சுந்தரம்பாளை சேர்த்து விட்டுறாரு. அந்த நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டதுக்கு பிறகு சுந்தரம்பாள் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை தரமே மாறுது. ஆகச்சிறந்த ஒரு நடிகையாக, மிகச்சிறந்த ஒரு பாடல் பாடக்கூடிய ஒரு பாடகியாக மாறுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கேபி சுந்தரம்பாள் அந்த அம்மையார் அந்த காலத்திலேயே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாங்க. அந்த 1 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 200-300 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பணம். அந்த சம்பளத்தை இன்றைக்கி வரைக்கும் யாருமே லீட் பண்ணவே இல்லை. அதாவது அப்போ நடித்த நடிகர் திலகமாக இருக்கட்டும், மக்கள் திலகமாக இருக்கட்டும், ஜெமினி கணேசனாக இருக்கட்டும், யாரும் அப்படி ஒரு சம்பளத்தை வாங்கலை. அந்த படத்தில் ஹீரோ நடித்த ஜெமினி கணேசன் அவர்களுக்கு கூட சம்பளம் 1 லட்ச ரூபா கிடையாது. கேபி சுந்தரம்பாளுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். சரி, அது அப்படி அது தனி ஒரு ட்ராக். அது இப்போது பாலாஜி அந்த ஔவையார் படத்தில் ஒரு கேரக்டராக நடித்து முடிச்சிட்டாரு. அடுத்து அவருடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக மாறக்கூடிய சூழல் வருது. அப்போ நரசு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நிறைய சினிமா தயாரிச்சது, இந்தி படங்கள்லாம் நிறைய எடுப்பாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, பாலாஜி அவர்களை வச்சுக்கிட்டு தயாரிப்பு நிர்வாகிகள் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதை அவரும் ஒரு ஆளாக சேர்த்து படத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாலாஜி அவர்கள் நிறைய இந்தி படங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறையா வருது. அப்படி பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ரொம்ப சில படங்கள் பிடிச்சி போகுது. அப்போ இந்தி நடிகர் அசோக் குமார் அவர்களோட ரொம்ப நெருக்கம் ஏற்படுது. அப்போ அசோக் குமார் தான் இவருக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீங்கள் தனியாகவே பண்ணலாமே, ஏன் நீங்கள் போட்டு மேனேஜராகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நம்ம தனியாகவே பண்ணலான்ற ஒரு எண்ணத்துக்கும் வர்றார். அது வரைக்கும் பாலாஜி அவர்கள் அந்த ஔவையார் படம், அதன் பிறகு இன்னொரு படம் சொல்லி ஒரு சின்ன கேரக்டராக நடிச்சிருக்கிறாங்க. இப்போது தனியாக பண்ணலான்னு சொல்லி வந்த உடனே ஒரு ஹிந்தி படத்தினுடைய தமிழ் ரீமேக் உரிமையை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இதை யாரை வச்சு கதையை டெவலப் பண்ணலாம், நடிகர் திலகத்தை வச்சு தான் படத்தை எடுக்கணுங்கிறதுல தெளிவாக முடிவுக்கு வந்துடுறாரு. ஏன்னா நடிகர் திலகத்தினுடைய ரசிகராக இவர் மாறிடுறாரு. அந்த காலகட்டத்தில், குறைஞ்ச காலகட்டத்திலேயே நடிகர் திலகம் படம் பார்க்குறாரு, சார் என்ன நடிப்பு, என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரசிகராக மாறிடுறாரு. இப்போது இந்த இந்தி பட ரீமேக் உரிமையை வச்சுக்கிட்டு இதை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு யோசிக்கும்போது அவருடைய நண்பர் ஏசி திருலோக் சந்தர், மிகப்பெரிய இயக்குனர், அவர் ஞாபகத்துக்கு வர்றாரு. ஏசி திருலோக் சந்தர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு இந்தி படத்தினுடைய ரீமேக் உரிமையை வாங்கியிருக்கேன், நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இங்கே ஏசி திருலோக் சந்தருடைய நிலைமை என்னென்னா, வெளி கம்பெனிக்கு படம் பண்ண முடியாது. அவர் இந்த ஏவிஎம்மில் கமிட்மெண்ட்டில் இருக்கார். அதாவது மாத சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க, கதை டிஸ்கஷன்லாம் நடக்கும்னா அவங்க தான் அந்த ஒரு டீமாக இருக்கும். அந்த டீமில் ஏசி திருலோக் சந்தர் ஒரு ஆள். அப்போ இவர் சொல்கிறாரு பாலாஜி கிட்ட, என்னால் வர முடியாத, ஏவிஎம் விட்டுலாம் டக்குன்னு வர முடியாதுன்னு சொல்கிறாரு. இல்லை நீ முதல்ல படத்தை பாரு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லும்போது இவர் படத்தை பார்க்குறாரு. ஏசி திருலோக் சந்தருக்கு படம் பிடிக்கல. என்னையா இது நல்லா இல்லையா, சிவாஜி சாருக்கு போய் இதை போய் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இல்லை நான் இதை வாங்கிட்டேன், இதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இதுக்கு நான் திரைக்கதையை நான் வேறு மாதிரி பண்ணுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போ ஏவிஎம்லேருந்து வெளியில் வரணும் இல்லையா, போய் முதல்ல யார்கிட்ட சொல்கிறதுனா மெய்யப்ப செட்டியார்கிட்ட சொல்கிறதுக்கு ஏசி திருலோக் சந்தருக்கு கொஞ்சம் தயக்கம். சரி சரவணன் சார்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சரவணன் சார்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு சொன்னோன்னா சரவணன் சார், சரி நான் அப்பாட்ட பேசுகிறேன், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மெய்யப்ப செட்டியார் ஐயாவற்றையும் சொல்கிறாங்க. சொன்னோன்னா அவரும் சரி போகட்டும், நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கதையை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி நடிகர் திலகத்திட்ட சொல்லணும். டி நகரில் இருக்கக்கூடிய அன்னை இல்லத்துக்கு ஏசி திருலோக் சந்தர் போகிறாரு, கூடவே பாலாஜி சாரும் போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்றாரு. ஏசி திருலோக் சந்தருக்கு நடிகர் திலகத்தை நல்லாவே தெரியும்.
அதனால் போயிட்டு சொல்லிடுறாரு. சரிப்பா வாப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏசி திருலோக்சந்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெளியில் போயிட்டு வருவாராம். அப்போ நடிகர் திலகம் கேட்டிருக்காங்க, எதுக்கு அவன் 10 நிமிஷம் ஆனால் உடனே வெளியில் போகிறான், திருப்பி வர்றான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நேரடியாகவே ஏசி திருலோக்சந்தர்கிட்ட கேட்டாங்க, எதுக்குப்பா நீ அப்பப்போ வெளியில் போயிட்டு வரேன்னு. ஒன்றும் இல்லை, நான் சிகரெட் பிடிப்பேன், உங்க முன்னாடி பிடிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே நடிகர் திலகம் சிரிச்சிட்டு, டேய் நானே செயின் ஸ்மோக்கர்ரா, பிடிப்போம் வா 2 பேரும் சேர்ந்தே பிடிப்போம், கதையை சொல்லி கேட்டுக்கிட்டே நானும் பிடிக்கிறேன் நீயும் பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை கதையை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதை நடிகர் திலகத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த கதை நடிகர் திலகத்தை பிடிச்சி போன உடனே அந்த படத்தை ஏசி திருலோக்சந்தரை வச்சு படத்தை எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாவின் ஆசைன்னு சொல்லிட்டு அதே ஜெமினியை வச்சு பாலாஜி அவர்கள் தயாரித்தார்கள். அந்த படம் 90,000 ரூபா நஷ்டத்தை கொடுத்துருச்சு. இப்போ அந்த நஷ்டத்தை வேற ஈடுகட்டணும். அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற விதமாக நடிகர் பாலாஜி அவர்கள் நடிகர் திலகத்தை வைத்து இந்த படத்தை எடுக்கிறார்கள். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நடிகர் திலகத்தினுடைய கேரியரில் ஒரு வித்தியாசமான கதையாக வருது. எப்படின்னா, அது வரைக்கும் நடிகர் திலகம் பெருசாக சண்டை போட மாட்டாங்க. என்ன காட்சி, அதாவது ஒரு கேரக்டரு அதற்குள்ளேயே போயிடுவாங்க. இதில் சண்டை காட்சியும் வைக்கிறாங்க. இந்த சண்டை காட்சி எப்படின்னா, கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கிற மாதிரி, டூப்லாம் போடாமலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. படம் தங்கை படம் நல்லபடியாக போச்சு. நடிகர் திலகத்தின் மீது ஏற்கனவே இருந்த மரியாதை அப்படிங்கிறது பாலாஜிக்கு கூடி போச்சு. ஏன்னா இப்போ கடனெல்லாம் வேற அடைக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. அதனால தான் தனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கை கொடுத்த நடிகர் திலகத்தை கடைசி வரை பாலாஜி அவர்கள் மறக்கவே இல்லை. பாலாஜி அவர்கள் நடிகர் திலகத்தை தன்னுடைய ஒரு சகோதரனாகவே பார்த்தார். நாகேஷ் அவர்களை கூட தன்னுடைய வீட்டில் ஒரு ரூமில் தான் தங்க வச்சிருப்பார்னு சொல்லிட்டு நாகேஷ் அடிக்கடி சொல்லுவார், பாலாஜி ரொம்ப நல்ல மனசுக்காரரு, பாலாஜிலாம் என்னை ஆதரிச்சாரு, இல்லைனா நல்லா இருந்திருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அந்த மாதிரி பாலாஜி அவர்கள் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்திருந்தாலும் நடிகர் திலகம் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு தான் பாலாஜி அவர்கள் பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறியது. அந்த வகையில் நடிகர் திலகம் நிறைய தயாரிப்பாளர்களை உருவாக்கி விட்டிருக்கின்றார்கள். ஆனால் பல தயாரிப்பாளர்கள் நடிகர் திலகத்தை மறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போல நிறைய இயக்குநர்களையும் நடிகர் திலகம் உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். கதாசிரியர்கள் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதில் ஒரு சிலர் நன்றியோடு இருந்தாலும் நிறைய பேர் நன்றியை மறந்தவர்களாகவே இருந்தார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன் மைதீன்.